இப்ப நம்ம ஒரு 8 பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் பார்க்க போறோம். சரியா? ஃபார்வர்ட்ல 5 பாயிண்ட். ஸ்டார்ட் பண்ணுங்க, வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, 1 கை மேலே 2 நீங்க ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. சரி, போட்டாச்சா? ரொம்ப முள்ள கை வச்சுக்கோங்க. இப்ப இது ஃபுல்லா கிளச்ச மிச்சிருக்கீங்க. கிளச் இதுக்கு மேல போகாது, வண்டியும் போகாது. சரியா? இதுக்கு பேரு டெட் எண்டு, அதாவது கடைசி பகுதி. இப்ப கரெக்டா வண்டி எந்த இடத்துல மூவ் ஆகுமோ அந்த பாயிண்ட் நிப்பாட்டுங்க. வேமட்டியும் ஆஃப் ஆகுங்களா? கிளச் தள்ள நல்லா மியூசிக் ஸ்டார்ட் பண்ணுங்க. நகை கடத்துக்கு நைஸா விடணும், பொறுமை வேணும். வேகமா மொத்தம் வண்டிங்கன்னா ஆஃப் ஆயிடும். மொத்தம் விடக்கூடாது, நைஸா விடுங்க. நைஸா விடுங்க, அப்பதான் வண்டி மூவ் ஆக தெரியும். மாதிரிதான் வண்டி மூவ் ஆகுதா? இந்த ஒரு முடி கலந்து விடுங்க. அவ்வளவுதான், இதான் 3 பாயிண்ட். அதாவது வண்டி நகரக்கூடிய இடம். சரியா? வெளியே போகுது, ரைட் எடுங்க. வெளியே போக கூடாது, லெஃப்ட் கண்ணாடி பாத்துக்கணும். நேரம் வச்சுக்கோங்க. முதல்ல வந்து ஃபுல்லா மிதிச்சது, அது டெட் எண்ட்னு சொல்லுவோம். இது 3 பாயிண்ட்னு சொல்லுவோம். சரியா? இப்ப ஃபுல்லா கிளச் விட்டுருங்க. ஆச்சு கொடுக்க கூடாது, காலை பிரேக் வைங்க. ஃபுல்லா கிளச் விட்டுருங்க, மேல எடுங்க. இதுக்கு பேரு மூவிங். ஃபுல்லா கிளச் விட்டாச்சு, இதுக்கு பேரு வந்து மூவிங். வண்டி அதாவது நகண்டிட்டே இருக்குன்னு அர்த்தம். இப்ப ஆச்சு கொடுங்க. ஆச்சு கொடுத்து இப்ப லேசா நகருதுன்னு அர்த்தம். ஃப்ரீ மூவிங். என்ன இப்பதான் ஆச்சு கொடுக்கணும், முதல்ல கொடுக்கக்கூடாது. ஃபுல்லா கிளச் விட்ட பிறகு என்ன, இது ஃப்ரீ மூவிங். சரி, இப்ப வண்டி நிப்பாட்டணும். சப்பு கிளச்ச நீங்க காலை பிரேக்ல வைங்க. இது 1. அப்படியே இடது ஓரமா வண்டி கொண்டு வாங்க. இன்னும் கொண்டாங்க, நேரம் எடுத்துக்கீங்க. நேரம் எடுங்க, கிளாஸில் போய் விடுங்க. இன்னும் நேரம் பிரேக் வச்சு பாட்டிங்க. நியூட்ரு பண்ணுவீங்க. வண்டி நிப்பாட்டது 2, நியூட்ரு பண்ணது 3. அவ்வளோதான். நியூட்ரல் 2 கியர் போயிடுச்சு. அதாவது என்ன, ரொம்ப டைட்டாக பிடிக்கக்கூடாது, விட்டுங்க. காலை எடுங்க, காலை எடுங்க. வண்டி ஆஃப் ஆகல இல்ல, அப்போ நியூட்ரல் தான் இருக்கு. நியூட்ரல். சரி, இப்போ கிளச்சை நல்லா மிதிச்சுங்க. காலை பிரேக் வச்சுங்க. ரிவர்ஸ் கியர் போடுங்க. ரிவர்ஸ் கியர்ல ஸ்டீரிங்ல தான் அதிகமா பிரச்சனை வரும். சரியா? உங்க பக்கம் இழுத்து பின்னாடி போடுங்க. நல்லா ஃபுல்லா இழுங்க, இழுத்து பின்னாடி. இது ரிவர்ஸ் கியர். 9 முள்ள கை வச்சுக்கோங்க. பின்னாடி பக்கத்துக்கு இந்த கண்ணாடியில் பாருங்க. உங்க லெவல் பக்கத்துக்கு இந்த கண்ணாடி பாருங்க. கடை ரொம்ப போகக்கூடாது. கரெக்டா மூஞ்சி பாருங்க, ஃபுல்லா விட எஞ்சி சத்தம் கேட்கக்கூடாது, போடக்கூடாது. பிரச்சனை நீங்க ஓடு பாருங்க. லெஃப்ட் ஓரமா வாங்க, நல்ல லெஃப்ட் ஓரமா. நேரம் போடக்கூடாது, சத்தம் கேட்கக்கூடாது. சத்தம் கேட்டா லேசா கிளச்ச பிடிக்கும். அவ்வளவுதானே? போடும், காட்டுங்க. லேசா கிளச்சு வண்டி போடுங்க, கிளச்ச விடுங்க. அப்படியே குப்பைக்குள்ளேயும் போகக்கூடாது. நிறைய யோசிக்கணும். இங்க பாருங்க, இங்கேயும் பாருங்க, கூட கூட அங்கேயும் பார்ப்பாங்க. வண்டி மாற்றி மாற்றி போவாங்க. குப்பைக்குள்ள போகுது பாருங்க, அந்த பக்கத்துல குப்பைக்குள்ள போங்க. குப்பைக்குள்ள போனா எந்த பக்கம் போகுது? ரைட்ல போங்க. அப்படி மறுபடியும் லெஃப்ட்டுக்கே திருப்பீங்க. ஸ்டீரிங் மாத்திலாம் கிடையாது, ரைட்டா ரைட்டு தான், லெஃப்ட் தான் லெஃப்ட் தான். ரிவர்ஸ் கியருக்கு ரைட்ல போனா ரைட்ல தான் திருப்பணும், லெஃப்ட்ல போனா லெஃப்ட்ல தான் திருப்பணும். புரியுதா? மாத்திலாம் கிடையாது. இவ்வளவு தான் போடக்கூடாது, லேசா போகும்போது கண்டுபிடிச்சணும். ரைட்ல வரட்டும், நீங்க ரைட்ல வரட்டும். பாருங்க, என்ன பாருங்க, வெளியே போது பாருங்க. ஏன்னா சுத்தாதீங்க, 9 முறை கழுவிங்க. ரைட் எடுத்துங்க, வரணும். சுத்தக்கூடாது, திரும்ப தசமான அர்த்தம் வேறடுங்க. வந்து பாருங்க, இங்க பாருங்க. மறு உடனே நேரம் பிடிங்க, அப்படியே பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா போயிடும். ரைட் எடுங்க, லேசா ரைட் எடுங்க. இங்க பாருங்க, முன்னாடி பாக்காதீங்க, முன்னாடி பாக்காதீங்க. தப்பா பாத்தீங்கன்னா தப்பா வரும். இப்ப லெஃப்ட் திரும்ப, இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் வரட்டும், இன்னும் கொஞ்சம் வரட்டும். இப்ப நேரம் பிடிச்சுக்கோங்க. அதிகமா சுத்தாதீங்க, முன்னாடி பாக்காதீங்க. மத்தி கண்ணாடி அதிகமா பார்க்கணும். முன்னாடி வண்டி பின்னாடி போயிட்டு இருக்கு, முன்னாடி பார்க்க கூடாது. இப்ப நடுவோட்டு போகுது, லேசா லெஃப்ட் பாங்க. வண்டி நடுவோட்டு போகுது, முன்னாடி பாக்காதீங்க. பாக்கல அங்க வந்து விளையாட்டு பாருங்க. இங்க வாங்க, இங்க வாங்க, நடுவோட்டு பாருங்க. ரொம்ப சுத்தக்கூடாது, லேசாதான் எடுங்க. எடுங்க, ரைட் எடுங்க, ரைட் எடுங்க. ஏன்னா முன்னாடி பாக்காதீங்க. ஏன்னா ரைட்ல எடுங்கன்னா லெஃப்ட்ல தான் போகுது. வண்டி ரோட விட்டு வெளியே போகுது, அப்ப எங்க போகுது? நீங்க மறுபடியும் லெஃப்ட் கிடைக்க எப்படி அப்படிங்க, அப்படியே பிடிச்சிருந்தா ரைட்ல போகும். பாருங்க, மறுபடியும் முன்னாடி தான் பாக்கி பாருங்க. இந்த 2 தான் பார்க்கணும், அப்பதான் வண்டி ஒழுங்கா போகும். அந்த பாருங்க, வண்டி முன்னாடி தான் பாக்கி பாருங்க. சரி, கிளட்ச் பிரேக் நிப்பாடுங்க. நியூட்ரல் போடுங்க.
கீழே நீட்டு போடுங்க, லேசா முன்னாடி, அவ்வளவுதான். கான்டாக்ட் போடுங்க. வண்டி ஆஃப் பண்ணிருங்க. என்ன சொல்லிக்க, உங்க கண்ணு எங்க இருக்கோ அங்கதான் போகும். நீங்க தப்பா பாத்தீங்கன்னா பார்க்கும்போது அந்த கண்ணு இங்க கீழே இங்க முன்னாடி பார்க்க, அந்த டக்கு முன்னாடி பார்க்கும்போது வண்டி வெளியே போகுது. அங்க இருந்து பக்கத்துல ஆள் வருதுன்னு அந்த அவங்க தாண்டி போவாங்க. நம்ம அங்க அதெல்லாம் முடிஞ்சு போன இடம் தான் பார்க்க கூடாது. அங்கேயும் தான் பார்க்கணும். அதை பார்த்துட்டு இருக்கும்போது கண்ணு டக்குன்னு. அது மாதிரி வண்டி இல்ல, இடது பக்கம் போகுதுன்னா வலது பக்கம் தான் திருப்பணும். வலது பக்கம் போது இடது பக்கம் மாத்தி திருப்ப கூடாது. அதை ஞாபகம். சரியா? சரி. ஓகே, வாழ்த்துக்கள்.